வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா குறித்து மிக முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்போ அந்த ரேஷன் கார்டு கிடைக்கும், அது கிடைச்சா தான் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் எழும்பியிருக்குது. ஸோ அதை எப்போ கொடுக்க போகிறாங்க, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்போ அப்ளை பண்ண முடியும், ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா திட்டம் குறித்து பார்த்தீங்கன்னா இந்த நடந்து முடிஞ்ச தமிழக சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்கிறாங்க. அதில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி இதுவரையும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு அப்ளிகேஷன் சரிபார்க்கப்படாமல் இருக்குது. அவங்களுக்கு எப்போ கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புனதில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சரிபார்க்கப்பட்டு அவங்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க, புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரேஷன் கார்டே கிடைக்கல. ஸோ அவங்களுக்கான ப்ராசஸ் தான் முதல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. அவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டுங்க ப்ராசஸ் முடித்தா மட்டும்தான் அவங்கள யாரெல்லாம் குடும்ப தலைவிகள் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கான ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இந்த புதிய குடும்ப அட்டைதாரர்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பணம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆகிருக்கும், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மகளிர் உரிமை தொகைக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும், புதிய பயனாளர்களை எத்தனை பேர் சேர்க்க போகிறாங்க, ஸோ இதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்கும், இல்லை எல்லா மகளிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1000 உரிமை தொகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா எழுப்பிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அப்புறம் தான் இதுக்கான முழுமையான அறிவிப்பு தெரியப்படுத்துவாங்க. ஸோ எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ பயனாளிகளாக சேர்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் தொகையை உயர்த்தலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவையும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அப்புறம் இதுக்கான முழுமையான அறிவிப்பு நம்ம தமிழக கவர்மெண்ட்லேருந்து அதுலேயும் முக்கியமாக நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்குது. ஸோ இது நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருடம் 2025 குறைஞ்சது 2 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பயனாளர்களை இந்த திட்டத்தில் இணைக்கிறதாகவும் ஒரு பிளானில் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த திட்டத்து மூலியமாக தொகை உயர்வு இருக்குமான்னு கேட்டால் ஸோ இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஸ்டேட்லலாம் பார்க்கும்போது 1500 2000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் எலெக்ஷனை பொறுத்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா தொகை உயர்வு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா சம்பந்தமாக எனக்கு வேறு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.